வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஜியு போப் பத்தி தான் படிக்க போறோம். ஓகேவா? இவரை பத்தின டேட்டா நம்மளுக்கு நியூ புக் 11th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இது நம்மளுடைய நியூ சிலபஸ். இதுல நம்ம கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சது. இந்த பர்பிள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது நம்ம இந்த வீடியோல படிக்க போறோம். ஓகேவா? ஜியு போப் பத்தி குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் பாருங்க. ஜியு போப்பின் முழு பெயர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் யுக்லோ போப். ஜியு போப் பிறந்த நாள் எது அப்படின்னா ஏப்ரல் 24, 1820. ஜியு போப் எங்கு பிறந்தார்? நம்ம ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா ஜியு போப் வந்து பிரான்ஸ் நாட்டுல பிறந்தாரு, எட்வர்டு தீவுல பிறந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து தப்பான டேட்டா. ஏன் அப்படின்னா இந்த எட்வர்டு தீவு அப்படிங்கிறது கனடால தான் இருக்கு. ஓகேவா? கனடால இருக்கிற பிரின்ஸ் எட்வர்டு தீவை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற எட்வர்டு தீவுன்னு தமிழ் புக்ல கொடுத்துருக்காங்க. அது தப்பு. நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதுல வந்து ஆப்ஷன்ல கனடா தான் கொடுத்துருக்காங்க. சோ கனடா நாட்டுல பிறந்தார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜியு போப்பின் பெற்றோர்கள் யாவர்? ஜான் போப் மற்றும் கேத்தரின் யுலாபு. ஜியு போப்பின் தமையன் பெயர் என்ன அப்படின்னா ஹென்றி. சோ இந்த ஜியு போப் வந்து ஒரு தமிழன் கிடையாது. கரெக்டா? ஏன்னா அவர் கனடால பிறகுறாரு. ஆனா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. தமிழ் நல்லா படிச்சுட்டு நிறைய இலக்கண நூல்கள் எழுதியிருப்பாரு. அதோட இல்லாம நிறைய வந்து ஸ்கூல்ஸும் கட்டியிருப்பாரு. ஓகேவா? இவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் ஹென்றி வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் இவர் வருவார். சரியா? எத்தனை வயசுல வருவார்னு பார்த்தோம்னா 19 வயசுல தமிழ்நாட்டுக்கு வருவார். ஓகேவா? சோ பாப்போம். ஜியு போப் தமிழகம் வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தை பரப்பி சமய பணியாற்ற வந்தார். ஓகே, ஜியு போப் தனது எந்த அகவையில் தமிழகம் வந்தார் அப்படின்னா 19 வயசுலயே வந்திருப்பார். ஓகே, ஜியு போப் தமிழகம் வர எடுத்துக்கொண்ட காலம். சோ அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பாய்மர கப்பல்ல தான் வந்திருப்பாரு. எவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா 8 திங்கள். ஓகேவா? தமிழகம் வரும் வழியில் ஜியு போப் படித்த நூல்கள் யாவை? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. சோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வர்ற டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை. வரும்போது ஃபுல்லா தமிழ் புக்கு அண்ட் வடமொழி நூல்களை ஃபுல்லா படிச்சுட்டே தான் வந்திருப்பாரு. ஓகேவா? எந்த அளவுக்கு அவர் நல்லா படிச்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழகத்துல சென்னையில தான் வந்து இறங்குவாரு. சென்னையில வந்து இறங்கின உடனேயும் அவரால் வந்து தமிழ்ல சொற்பொழிவு ஆற்ற முடியுமா அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா புக்ஸை ஃபுல்லா படிச்சுட்டே வந்திருக்காரு. ஓகேவா? ஜியு போப் தமிழகத்தில் வந்து இறங்கிய இடம் எது அப்படின்னா சென்னை. ஜியு போப் சமய பணியாற்றிய இடங்கள் யாவை? ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில வந்து இறங்கினார் இல்லையா? சோ சென்னை சாந்தோம் பகுதியில வந்து சமய பணியாற்றிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல. இங்கதான் நிறைய ஸ்கூல்ஸும் கட்டியிருப்பாரு. ஓகேவா? திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் ஜியு போப் கல்வி பணி மற்றும் சமய பணியாற்றிய ஆண்டு எது? சோ எத்தனை வருஷம் வந்து திருநெல்வேலியில இருந்தார் அப்படின்னா 1842 1849 வரை மொத்தம் 7 ஆண்டுகள் இருந்திருக்காரு. ஓகேவா? ஜியு போப்பின் திருமணம் நடந்த ஆண்டு. சோ அதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்து கனடா போயிருவாரு. கனடா போய் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி ஒய்ஃபோட இந்தியாவுக்கு வருவார். ஓகேவா? அதாவது தமிழ்நாட்டுக்கு வருவார். சோ எந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா 1850வது வருடம். தன் மனைவியுடன் தமிழகம் வந்த ஜியு போப் சமய பணியாற்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் சென்னைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில 7 வருஷம் இருந்து சமய பணியாற்றினாரு. கல்விக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க இருக்காரு அப்படின்னா தஞ்சாவூர்ல. ஓகே, தஞ்சாவூரில் ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் சமய பணியாற்றினார் அப்படின்னா 8 ஆண்டுகள். இந்த மாதிரி வருடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம திருநெல்வேலியில எத்தனை வருஷம் சமய பணியாற்றினார்னு பார்த்தோம்னா 7 ஆண்டுகள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல 8 ஆண்டுகள். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அசெண்டிங் ஆர்டர்ல தான் வந்துட்டு இருக்கு. தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஜியு போப் எந்தெந்த ஏடுகளில் எழுதினார் அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. ஓகே, ஜியு போப் எழுதிய கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ள நூல்கள் யாவை? சோ இந்த கட்டுரையில அவர் எந்தெந்த தமிழ் புக்ஸ் எல்லாம் பத்தி எழுதுறாரு அப்படின்னா புறநானூறு. ஓகேவா? சோ ஒரு ஆத்தருக்குமே ஒரு புக் வந்து ஃபேவரட்டா இருக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா? அந்த வகையில ஜியு போப்க்கு எந்த புக் பிடிக்கும் அப்படின்னா புறநானூறு தான். ஓகேவா? அதையும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ இவர் எந்தெந்த புக்ஸை பத்தி வந்து இந்த இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அந்த ஏடுகள்ல எழுதுறாரு அப்படின்னா புறநானூரை பத்தி எழுதுறாரு. அதுக்கப்புறம் புறப்பொருள் வெண்பா மாலை பத்தி எழுதுறாரு. அதுக்கப்புறம் தமிழ் புலவர்களின் வரலாறை பத்தி எழுதுறாரு. சரியா?
ஜி.யு. போப் தொகுத்த தமிழ் நூல் எது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு ஒரு நூலை வந்து தொகுத்திருக்காரு சரியா. அதாவது அவர் வந்து எழுதல, அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச செயல்கள் நிறைய இருக்கும் இல்லையா, தமிழ்ல நிறைய தமிழ் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கனால அந்த செயல்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரே புக்கா தொகுத்திருக்காரு சரியா. தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் எத்தனை பாக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா 600 பாக்கள். சோ மொத்தம் ஒரு 600 பாட்டுகளை சேர்த்து எடுத்து தமிழ் செய்யுள் அதான் கலம்பகம்னு பேர் வச்சிருக்காரு சரியா. தமிழ் செய்யுள் கலம்பகம்னு சொல்லிட்டு ஒரு புக்கா தொகுத்திருந்தாரு. தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் உள்ள பாக்கள் எந்த குணங்களை விளக்குகின்றன அப்படின்னா, இவருக்கு எந்தெந்த மாதிரி செயல்கள் பிடிக்கும் அப்படின்னா பொறுமை, சினமின்மை, நட்பு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்தெந்த பாக்கள் பாடுதோ அதெல்லாம் எடுத்துதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு ஒரு புக்கா தொகுத்து வச்சிருந்தார். ஜி.யு. போப் எத்தனை இலக்கண நூல்களை எழுதியுள்ளார் தமிழ்ல? ஓகேவா, எத்தனை அப்படின்னா 3 இலக்கண நூல்கள். அதுல 2 நூல்கள் வந்து சின்ன பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி குழந்தைகளுக்காகவும், ஒரு நூல் வந்து பெரியவர்களுக்காகவும் எழுதியிருந்தார். ஓகே. ஜி.யு. போப் வெளியிட்டுள்ள அகராதிகள் யாவை? அதாவது ஆங்கிலேயர்களும் தமிழை வந்து நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கில தமிழ் அகராதி இது ரெண்டுமே அவர் எழுதியிருந்தார். ஜி.யு. போப் உதகமண்டலத்தில் பள்ளியை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னா 1858. ஜி.யு. போப் எத்தனை ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? சோ இங்க வந்தாரு இல்லையா, இங்க வந்து நல்லா தமிழ் தெரிஞ்சுட்டு போயிட்டு இங்கிலாந்துல போய் என்ன செய்யறாரு, தமிழ் தெலுங்கு சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்காரு. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 23 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப சாந்தோம்ல இருந்து சமய பணி ஆற்றிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து திருநெல்வேலியில போய் ஸ்கூல் கட்டினாரு, சமய பணி ஆற்றினான்னு பார்த்தோமா. எத்தனை வருஷம் இருந்தாராங்க? 7 வருஷம் இருந்தாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் 1850 கல்யாணம் பண்ணிட்டாரு சரியா. கன்னடாக்கு போய் திரும்ப கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாரு. வந்து எந்த இடத்துல தங்கினாரு? தஞ்சாவூர்ல தங்கினாரு. சோ தஞ்சாவூர்ல எத்தனை வருஷங்கள் இருந்து சமய பணி ஆற்றினார்னு பார்த்தோம், 8 வருஷங்கள் இருந்தாரு. சோ இதெல்லாம் முடிச்சு என்ன பண்ணிட்டாரு, 1858 ஒரு ஸ்கூல் கட்டுறாரு ஊட்டியில. ஓகேவா. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும், அதனால திரும்ப என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா கனடா போவாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல போய் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 23 வருஷம். ஓகேவா. இந்த வருடங்கள் எல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநெல்வேலினா 7 வருஷம், தஞ்சாவூர்னா 8 வருஷம், ப்ரொஃபஸரா வேலை பார்த்தது 23 வருஷம் சரியா. ஜி.யு. போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? இதுவும் ரொம்ப முக்கியம். 40 வருஷம். சோ 40 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த திருக்குறள் மொத்தத்தையுமே ஓகேவா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துருவாரு. ஓகே. சோ ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா 1886 ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஜி.யு. போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னா 1900 ஆண்டு. ஓகேவா. 80 வயசுல. நம்ம எந்த வருஷம் பிறந்தான்னு பார்த்தோம், 1820 பிறந்தாரா. சோ 20 + 80 என்னது, 1900 கரெக்டா. சோ 1900 அப்படிங்கிறது அவருடைய 80வது வயதுல அவர் என்ன பண்ணாருன்னா திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டாரு. இந்த மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப நல்ல சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஜி.யு. போப் மறைந்த ஆண்டு எது அப்படின்னா February 11, 1908. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தனது இறுதி உயிலில் எழுதி வைத்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜி.யு. போப் தான் அப்படி எழுதி வைக்க சொன்னார் சரியா. ஆங்கில மொழியை அன்னை மொழியாக கொண்டிருந்த பொழுதும் தன்னை தமிழ் மாணவன் என்று அறிவித்துக் கொண்டவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் தமிழகம் வந்த ஆண்டு எது? பார்த்தோம் இல்லையா மேலேயே. 19 வயதுல தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு. சோ 1820 பிறந்தாரு +19 அப்படின்னா 1839 தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, சென்னைக்கு வந்து இறங்கினார். செந்தமிழ் செம்மல் என்று போற்றப்பட்டவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் தமிழகத்தில் முதலில் சொற்பொழிவாற்றிய இடம் எது? சென்னை சாந்தோம். ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் யார்? ஜி.யு. போப். ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஜி.யு. போப் எழுதிய நூல் எது? தமிழ் ஹேண்ட் புக். ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜி.யு. போப் பத்தி புக்ல இருக்கிற டேட்டா. இப்ப நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் பார்த்துருவோம். ஜி.யு. போப்பின் தமிழ் ஆசிரியர் யார்? சோ இவர் தமிழ் நல்லா கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு ஒரு டீச்சர் வேணும் இல்லையா. அது யாருன்னு பார்த்தோம்னா ராமானுஜ கவிராயர். இவர் தான் வந்து தமிழ் சொல்லி கொடுத்தவர் சரியா. திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் பதிப்பித்த நூல்கள் யாவை அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். தருக்கம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அறிவாய்வு. தத்துவம் என்பதன் பொருள் என்ன? மெய்யறிவு.
இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இவர் வந்து இந்த விஷயத்தையும் சேர்த்துதான் டீச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இவர் வந்து ப்ரொஃபஸரா இருந்தாரு இல்லையா, அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு தான் வந்திருக்கு இதெல்லாம். ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் யாவை அப்படின்னா நாலடியார், திருவாசகம். ஜி.யு. போப் தன் சந்தேகங்களை யாருக்கு கடிதம் எழுதி தீர்த்துக் கொள்வார்? தமிழ் தாத்தா உவே சாமிநாதர். ஜி.யு. போப்பின் ஆக சிறந்த படைப்பாக கருதப்படுவது எது அப்படின்னா திருவாசக மொழிபெயர்ப்பு. ஜி.யு. போப் பெற்றுள்ள விருதுகள் யாவை? உதகையில் அவரது கல்வி பணிக்காக இங்கிலாந்தில் கந்தர்புரி அத்தியட்சர் மறைநூர் புலவர் என்று பட்டம் அளித்தார். தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் உருவச்சிலை அமைத்து கௌரவப்படுத்தி உள்ளது. ஓகேவா? புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். பரதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அதுவும் ஜி.யு. போப் தான். சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பாத்துருவோம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு எது கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? கனடா. சோ ஆப்ஷன்ல கனடா தான் கொடுத்திருக்காங்க, பிரான்ஸே கொடுக்கல. ஓகேவா? சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புக்ல இருக்கிற டேட்டா தப்பு. கனடா தான் அவர் பிறந்த ஊர். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய நூல்களை படித்தார். வடமொழி மற்றும் தமிழ் நூல்களை. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழின் மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல் எது? புறநானூறு. ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன? தமிழ் செய்யுள் கலம்பகம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு 4-5 தடவை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் ஒரு டைம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார், அவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். சோ தமிழ் மாணவன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே ஜி.யு. போப் தான். ஓகே. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886 ஆண்டு. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என விரும்பியவர் யார்? ஜி.யு. போப். இதுவும் ஒரு 5-6 தடவை கேட்ட கொஸ்டின். இதுதான் மேக்சிமமா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. திருக்குறளை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. ஜி.யு. போப் 1820 ஆண்டு டேஷாம் நாளில் பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 24 நாளில். ஓகேவா? ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் யார்? ஜி.யு. போப். பரதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அதுவும் ஜி.யு. போப். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். அறநூல்களில் இருந்து ஆய்ந்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? அதுவும் ஜி.யு. போப். ஓகேவா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் நல்லா மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அவர் பிறந்த வருஷம், அவர் இறந்த வருஷம், அவர் எந்த வயசுல சென்னைக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் கல்யாணம் எந்த வருஷத்துல பண்ணாரு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவர் வந்து திருநெல்வேலியில இருந்தாரு, எத்தனை வருஷம் தஞ்சாவூர்ல இருந்தாரு, எத்தனை வருஷம் வந்து அவர் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தாரு, அதுக்கடுத்து எந்த நூலை தொகுத்தாரு, எந்தெந்த நூல்களை பத்தி வந்து ஆங்கில ஏடுகள்ல எழுதினாரு, ஓகேவா? எந்தெந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சோ இந்த மாதிரி டேட்டா மட்டும் தான் இங்க படிக்க வேண்டியிருக்கும். ஜி.யு. போப்பை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான டாபிக் தான், டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.